மேடைகள் வந்து நின்று சிறிய ஜபத்தோடு இதை ஆரம்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தொடக்க ஜபத்தோடு இந்த மூன்றாச நாடகம் ஆரம்பமாகின்றது. அதன் பிறகு ஒவ்வொருவராக பெயர் மேக்கப்பட்டதுனால நிறைய பேர் யார் என்ன நடிக்கிறாங்கன்னு தெரியாது. நடிக்கிறவனுக்கு உற்சாகம், அதனால் நடிக்கிறவர்கள் பெயரை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துவோம். அதன் பிறகு எல்லாம் பிற்பாடு நாடகம் தொடங்கும். தந்தைமான் தூய் ஆவியாரின் பெயராலே அன்பு தந்தை இறைவா, இன்று நாங்கள் கொண்டாடும் இந்த 3 அரசர்கள் விழாவிலே அந்த நிகழ்ச்சியை நினைவூட்டும் விதமாக இப்போது நடிக்க இருக்கின்ற இந்த 3 அரச நாடகத்தை நீர் ஆசீர்வதிக்க உம்மை கெஞ்சி வென்றாடுகின்றோம். இந்த 3 அரசர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற படிப்பினைகளை நான் புரிந்து கொண்டு அவர்களைப் போல நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஆர்வத்தோடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து தேடி சென்று அவரை வணங்கி அவருடைய ஆசிரியரை பெற்று அவருடைய ஆசிரியரால் நலமுடன் வாழ எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாடகத்தில் நடிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய உழைப்பு, இவருடைய ஆர்வம், இவர்களுடைய தியாகம் இவற்றையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்து இதன் மூலம் இவர்கள் உமது அருள் வரங்களை நிறைய பெற்றுக்கொள்ள செய்வீராக. இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களும் இதை பார்த்து இதன் மூலம் தங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள, தங்களுடைய விசுவாசத்தில் ஆழப்பட வேண்டிய வரத்தை தருவீராக. அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்பதனால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவருடைய உழைப்பை ஆசீர்வதியும். உழைப்புக்கேற்ற பலனை பெற்று மகிழ செய்தவர்களும் இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும், இதற்காக உடல் உழைப்பு, பொருள் உழைப்பு போன்றவற்றை கொடுத்து சிறப்பாக்க உதவிய ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் நல்ல முறையில் நடித்து நடனமாடி இந்த நாடக கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளை அனுப்பி அந்த நபர்கள் பயிற்சி செய்து இப்போது செய்கின்ற இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்தருடன் ஆவின் வல்லமை இவர்கள் மீது பொழிந்தருடன் இவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் ஆசீர்வாதத்தோடும் நல்ல முறையிலே பொருள் உணர்ந்து ஒரு நல்ல மங்களகரமான ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று உணரச் செய்வீராக. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் வரங்களை கொடுத்து ஆசீர்வத்துடன் எங்கள் பாதுகாவலை அனுப்புவதோடு தன்னையே நீர் இவர்களுக்கு தேவைப்படும் எல்லா வரங்களையும் பொழிந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் திருப்பெயரால் உம்மை கெஞ்சி வென்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துள்வாராக. ஆமென்.
3 அரசர்களாக நடிப்பவர்கள் சகாயராஜ் முதல் அரசர், 2வதாக சார்லி, 3வதாக பீட்டர்ராஜ். அந்த 20 அரசராக ஆரோக்கியசாமி தெரியுதா? கட்டியக்காரர் லூர்து தாஸ் மற்றும் பஃபூனாக வனத்தையன். காவலாளிகள் மற்றும் நடனம் ஆடும் பிள்ளைகள். ஒவ்வொரு சில பேர் சொன்னா நேரம் ஆயிடுமா? நேரம் அவங்களாம் நல்லா மேக்கப் தெரியும், கொஞ்சம் தெரியும், எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். மேக்கப் போட்டு மூடிக்கிட்டு இருக்கவங்க தான் அடையாளம் தெரியாது. அதனால அவங்க மட்டும் சொன்னேன். மற்ற எல்லாருக்கும் நாம் அன்போடு வரவேற்கின்றோம். அவர் நல்ல முறையில் பங்கேற்க ஒத்துழைக்க நமது பிள்ளைகளை நீங்கள் நன்றாக பார்த்து அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை ஆரவாரத்தோடு வரவேற்போம். இந்த நிகழ்ச்சி இங்கு நடத்த மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தை மார்டின் இருக்கின்றார், அருள் தந்தை ஜேம்ஸ், அருள் தந்தை லூர்சாமி மூவரும் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களையும் இந்த நிகழ்ச்சி இந்த போன வருஷம் மார்டின் இருந்தார், மற்ற இருவரும் இந்த வருஷம்தான் பார்க்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாம் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல பாடல் குழுவினரும் பாட இருக்கின்றார்கள். நடனம் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக திருமதி ரோசி செல்வம் அவர்களும் மற்றும் செல்வி சபீனா அவர்களும் நடனத்தை பயிற்சி செய்து கொடுத்தார்கள். அவர்கள் மேடையில் வரமாட்டாங்க, அதனால் அவங்க பேரை இப்போ சொல்லிடு. அடுத்தது பாடல் குழுவினர் இங்கே இருக்கிறாங்க. நமது கோயில் பாடல் குழுவினர் அவர்களும் மற்றும் பேட் வாசிக்க வந்திருக்கின்ற ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் அவர்களையும் மற்றும் இந்த ஒலி அமைப்புக்கு மற்றும் இதை வீடியோ யூடியூப்பில் போடுறதுக்கு தயார் செய்கின்ற ஜான் சந்தியாவையும் மற்றும் கேமராமேன் எஸ் ராஜா ஜேம்ஸ் ராஜ், அதோடு இந்த நாடகத்துக்கு ப்ராம்ப்டிங், அதாவது பின்னாடி சொல்லிக் கொடுக்குறவங்க ஏசுராஜ் அவருக்கும் நம்முடைய நன்றி. அருள் தந்தை லூர்சாமி அவர்கள் கீபோர்டு வாசிக்கிறார். அதனால் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து நல்ல முறையில் நடக்க ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாடகத்தில் நடுவில் உங்களுக்கு பசி எடுத்தால் இந்த என்னது சுக்குமல்லி காஃபி அப்புறம் மக்காச்சோளம், அது ரெண்டும் இங்கே விற்பனைக்கு இங்கே இருக்குது. இந்த பாத மரத்தடியில் வேணுன்றவங்க போய் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும். சரி, டீ அந்த பாப்கார்ன் இந்த 2 ரூபா, அதாவது சோளம். அந்த இது டீ 10 ரூபா. சரி, அதனால் வேணும்னு போய் வாங்கிக்கலாம். மேளம் அடிக்கின்ற நண்பருக்கும் வரவேற்கும் அன்போடு அது கூட ஒத்துழைத்த அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய வரவேற்பையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மூன்றாவது ரெடியா மேல? ஓகே. சரி. இன்புறும் நேசா கேளும் எந்தெந்த தேசம் நீங்கள் மாண்புறும் முடியும் செங்கோல் மாட்சிமையாய் கையிலேந்தி
என்புறும் முகவாட்டங்கள் பூரிப்புடன் இன்று நீங்கள் அன்பரே வந்த செய்தி அறிவிப்பீர் ஆதியாக மன்னரே கேளும் எந்தன் மனதுடன் துயரம் நீங்கி விண்ணமெல்லாவரும் வேந்தரா சாஸ்திரிகள் தானும் மன்னவன் பிறக்கும் போது முளைத்திடும் வெள்ளியொன்று மன்னரே அவரை காண மகிழ்ச்சியாய் போகின்றோம் நாம். அண்ணலாம் இயேசு பிறந்த அறிகுறி உண்மையிலே விண்ணமாய் தென் தேசம் நாம் விபரமாய் அறிய வேணும். வண்ணமாய் நாளும் அந்த வளர்புவி யாழும் தேவன் திண்ணமாய் அறிய வேணும். தெரிந்திட்டார் சொல்வீரே. ஆகையால் மன்னரே நாம் அனைவரும் ஒன்றாய் கூடி தொகையினில் அடங்கார் நம்மை சூழ்ந்திடும் தேவன் எந்த திசை தனில் பிறந்தார் என்று திண்ணமாய் அறிய வேணும். சிறதனில் மகுடம் பூண்டதோர் வேந்தே போவாரீர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் பஃபூன். இந்த நாட்டு மக்களையும் அரசரையும் இளவரசிகளையும் மகிழ்விக்க வந்த பஃபூன். இந்த நாட்டிற்காக உங்கள் சேவைகள் என்ன? இந்த நாட்டில் நீங்கள் என்ன சேவைகள் செய்தீர்கள் என்று என்னை அரசர் கேட்பார். அதற்கு பதிலாக இப்பொழுது என் நடனத்தை பாருங்கள். சபையடங்க சந்தோஷத்தை காட்டும் முன்னானே, சபையடங்க சந்தோஷத்தை காட்டும் முன்னானே, இந்த சகலருக்கு முன்னாகவே ஆடவே வந்தேனே. சபையடங்க சந்தோஷத்தை காட்டும் முன்னானே, சபையடங்க சந்தோஷத்தை காட்டும் முன்னானே, சகலருக்கு முன்னாகவே ஆடவே வந்தேனே. பல வேடிக்கை செய்வேனே, எதிர்பாட வந்தால் மூலையிலே படுக்கை போடுவேனே. குத்து சண்டை போடுவதில் கொல்லும் வீர சிங்கம், குத்து சண்டை போடுவதில் கொல்லும் வீர சிங்கம். 10 10 6 10 தோசை தின்னும் வாங்கோ, 10 10 6 10 தோசை தின்னும் வாங்கோ. ஏரோதுவின் வாசலுக்கு காவல்கார தம்பி, ஏரோதுவின் வாசலுக்கு காவல்கார தம்பி. யாராவது கேட்க வந்தால் நீட்டு வேண்டா கம்பி, யாராவது கேட்க வந்தால் நீட்டு வேண்டா கம்பி. அட என்ன நீங்க நம்பி சும்மா இருந்து விட்டால், என்ன நீங்க நம்பி சும்மா இருந்து விட்டால் மூவரசு கதை விளங்கும் தம்பி. இதுவரையில் பாடியதால் மூளை கெட்டு போச்சு, இதுவரையில் பாடியதால் மூளை கெட்டு போச்சு. இந்த ஏழை பிள்ளை காசு கேட்டு யார் கொடுப்பார் காசு, இந்த ஏழை பிள்ளை பாட்டை கேட்டு யார் கொடுப்பார் காசு.
நின் சேர்வாக்கு இந்த சபை அமைந்தோர்க்கும் நம் பரமபிதாரில் இருந்து வாழ வேண்டும் நித்தம். இச்சபையில் அமைந்துள்ள பெரியவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். புல்லறிவர்களாகி நடத்தப் போகும் இந்த 3 அரசு தின விழாவில் எத்தனையோ குற்றக்கூற இருப்பினும் உங்கள் மனம் பொருத்தி ஆதரிக்க என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். ராஜாதி ராஜ ராஜ கம்பீரர் ஏரோதரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உதவி கேட்கும் எமது மந்திரியை கேளாய். நாவினால் உரைக்க உன்னத நமது ராஜ்யத்தில் தாவு மாம் குடிமகள் வாழும் தமது சிற்றசர் வாழும் மேவின் குடியின் தன்னை வீத்தனுக்கு ஓதுவாயே. மன்னவர்கள் மன்னவனே மாற்றாளர்கள் புயனே மன்னவர்கள் மன்னவனே மாற்றாளர்கள் புயனே இந்நகரின் வளமை தன்னை எடுத்துரைப்பேன் கேளாய். துண்ணும் புனல் மாறி பெய்து சொரிய உள்ளம் பெருகி மாறி பெய்து சொரிய உள்ளம் பெருகி சென்னல் விலை தோங்கி செழிக்குது நம்ம நாடு. ஆடவல்ல ரம்ப நித மார்கள் நித மாட ஆடவல்ல ரம்ப நித மார்கள் நித மாட செடறிய குலதிபனே செழிக்குது நம்ம நாடு. ஏட்டில் எழுதறிய மன்னன் திரையாவும் ஏட்டில் எழுதறிய மன்னன் திரையாவும் நாட்டில் வந்து குவிந்து நிதம் நடக்குது காணரசே.
மிக்க சந்தோஷம் காவலா. அவையில் பல விஞ்ஞானிகளும் அமைச்சர்களும் அமைந்துள்ளார். அவர்கள் மனம் அக்களிக்கப்படையவும் நம் நடனமானதை அழைத்து விளையாடச் சொல். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. செங்கனியில் தலைவன் பசியார, சென்ற இடம் தேனில் சுவையோர, பங்கு பெற வரவா துணையாக. செங்கனியில் தலைவன் பசியார, சென்ற இடம் தேனில் சுவையோர, பங்கு பெற வரவா துணையாக. மன ஊஞ்சலின் மீது பூமழை தூவிட உரியவன் நீதானே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
வரும் 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 ஆ, 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 ஆ. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 சேவைக்காரரே, நம் நடன மாடலுக்கு வேண்டியதை கொடுத்தனுப்பு. எனக்கு பரிசு இல்லையா? ஒன்றுக்கும் ஆகாத கட்டியக்காரன் ஒன்றை பத்தாக இளவரசரிடம் போட்டு கொடுக்கும் அவனுக்கு பொற்காசுகளாம், எந்த வேலையுமே செய்யாத ஒற்றனுக்கு பரிசு பொருட்களாம், ஆடவே தெரியாத இந்த ரம்பைகளுக்கு பொன்னுங்களாம். ஆனால் இந்த நாட்டு மக்களை தினம் தினம் ஆடி ஆடி மகிழ்விக்கும் எனக்கோ ஒன்றும் இல்லையாம். இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. எப்படியாவது நாம் அரசரிடம் திட்டம் தீட்டி பரிசு பெற்றுவிடவே வேண்டும். அதற்கான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். தேச மன்னர்களே, நம் ஆட்சிக்கு உட்பட்ட இஸ்ரவேல் குற்றத்தை அறவே ஒழித்து நம் இந்து வித ஜெயக்கொடியை உலகில் நாட்ட வேண்டும் என்று எமது குலத்தில் எமக்கு முன்பு தோன்றிய அரசர்கள் பலர், அவர்களில் அடங்காட்சி செய்து கொண்டிருந்த பார்வன் ராயனையும் அவர்களில் கீழணி கொண்டிருந்த சேனாசனைகளையும் யாரோ மொய்சன் என்பவனாம் அவன் உடன் பிறந்தவனாகிய ஆரோன் என்பவனும் கூடி வாளால் வீழ்த்தி கொன்றதுமின்றி செங்கலை ஆட்சி கொண்டு விட்டதாகவும் நம் ஆட்சி கட்டுரையில் வரைந்துள்ளது. அது ஒன்றியும் நமக்கு துணை கொண்டிருந்த அரக்கர் சிலக சிகாமணியாகிய அரக்கர் கோலியர் என்பவரையும் அவர்களுக்கு கைபலமாக இருந்த பிலிஸ்திய படைகளையும் எருசலை நகரத்தை ஆண்டிருந்த சவுல் அரசன் மந்திரிகள் தோமவர்ணமா என்பவர்களுக்கும் இளைய தம்பியுமான ஈசா பர்ணமா என்பவர்களுக்கும் மகனுமாகிய 7 வயது இளங்குழந்தை தாவீது என்பவன் கவுண்டி கல்லால் அழித்து கொண்டு விட்டானாம். இவை போன்ற அழிவுகள் இன்னும் எண்ணில் அடங்காத நடந்திருப்பதாக கட்டுரையில் எழுதியிருக்க கண்டேன். தற்போது எனது ஆட்சியில் எனக்கு எதிர்ப்பாகவோ அல்லது என்னை விட சற்று பெரியவனாகவோ வருவையினால் அல்லது வரப்போவென்று வாயுரையாவது என் செவியில் கேட்கப் போயினால் எதிரியாக வருபவனும் அவன் குலத்தின் மக்களும் என்ன பாடுபடுவார்கள் என்பதை என்னை அறியாமலே என் உறைவால் காத்து கொண்டிருக்கிறது. இப்பவும் ஆதாம் என்பவன் இருந்து நான்காம் நாட்கள் நான் கடந்தோடி 13 நாட்களும் முடிவடைந்து விட்டன. அன்று தொட்டு இன்று வரை நமது ராயர்களுக்கே ஜெயம். இந்த ஏரோதாசனுக்கு எதிரிகள் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. இஸ்ரவேலின் குலவேர் பூமியில் ஊன்ற போவதும் இல்லை. நானே எதிரில்லா மன்னன், நமக்கே ஜெயம்.
இதுதான் தக்க சமயம். அரசர் கடும் கோபத்தில் உள்ளார். அவரை எப்படியாவது மகிழ்வித்து இன்று அவரிடம் பரிசு பொருள் பெற்றுவிடவே வேண்டும். வர சொல்லுங்கள். அந்த ரம்பைகளை என்னுடன் வந்து போட்டி போட சொல்லுங்கள். பாட்டு பாட்டு. கிளப்புங்கள். அந்தப்புறம் மகிழ வரும் சுந்தரனே போற்றி போற்றி, ஆயக்கலை அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி, அன்னடை சின்னகிடை கன்னியர்கள் கண்ணு விடும் தென்னவா ஏ மன்னவா என் மன்னவா. என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாகியது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி, கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி, கோமகன் நானடி தாமதம் ஏனடி சொர்க்கத்தை தேடிவாடி. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. காவல்காரரே, நம் நாட்டில் என் காலத்தில் எப்போதும் காணாத காட்சியாகவும் என் எண்ணத்தில் எதிர்காட்சியாகவும் யாரோ பலர் நம் நாட்டை கவர்ந்து போல் தோன்றுகிறது. நீ எந்தவித தயக்கமின்றி வந்தவர்கள் யார் என்று என்னிடம் விளக்கம் கூறுவாயாக.
அவன் எங்கும் திரிந்து ஊர் தனித்தும் ராவில் அரவன் ஒளி பிரகாச வெளிச்சமேது கவனம் உறும்பெடி சத்தமேது காணறியா பொற்சிலுவை கொடிகளேது பவனி வரும் வீதி அங்கும் மனுக்களோது பல ஓசை தோணிகளேது நவில் விதி ஆடம்பரமாய் ரதத்தில் வரும் நாயகியால் யாரெனவோ நவில்வாய் அன்பாய் அன்பாவென்று உரைத்த எந்தன் சிநேகிதாக்கே ஆதரையும் பரம்பொருளும் அமைத்த நாத இன்புறும் தனை வணங்க ஆதாம் ஏவாள் இனுமனுவை படைத்ததிய வரங்கள் என்றார் தின்பதற்கோ பல கனியை திருவுண்டாக்கி தின்னாதோ மரக்கனியை விலக்கி வைத்தார் துன்புறும் அழகையினால் தோன்ற எந்த கனி அருந்தி தோஷம் பூன்ற பாவம் பிணியதனால் பிதறுவதற்கெல்லாம் பேழையுற்று வானிழந்து பிழை காய்ந்த ஆண்டவர் பால் தேவன் அவர் நரரூபமாகி அவதரித்து பிறந்து நமக்காய் பாடுபட்டார் மீண்டும் உயிரெடுத்த பின் மூன்றாம் நாளில் வல்லபத்தால் உயிர் தெழுந்து மறை காண்பித்தார் மீண்டும் அடைக்கலம் கொண்டு நம்மை ஈடேற்றும் விஷயத்தால் அலங்காரம் இதுவே நேயம். நேயமுடன் நீர் உரைத்த மொழிதனால் நெறி உணர்ந்த அங்கனா நீசமானே மாயமுடன் மதிமயக்க ஆளுக இந்த மாநிலத்தோர் வருமம் வைத்து மறைய விட்டு காயமில்லா காயமதல் எம்மை ஈடேற்றம் கர்த்தனை கை தொழுதே கசடு தீர்த்தேன். தாயான அடைக்கல மாமரியே உந்தன் தஞ்சம் என்று அடிபணிந்து போற்றி செய்தேன். தனிலே வாழும் எரு கதிர்மொழி விலங்கு முடிதரித்து எதிரில்லா செங்கோலும் வேலந்தரே கரி வரி தேர்கான்கள் படைகள் சூழ காசினோர் நடுநடுங்க கடல் வெள்ளம் போல் உயரிய எருசலேம் நகர் முன்ன ஆண்ட தாவீது அரசின் ஊப்பிரிகை தனிலே இப்போ அரியவர்கள் வந்திருக்கும் செய்தனை
குண்டர் பதத்தில் உரைத்திட வந்த நன்னலே போட்டி செய்தபடி நமது வாசல் புகழ்பவை காத்திருந்து ஏவல் செய்யும் கூற்றது நமது வாசல் காவல்கார குடும்பம் நீர்ந்த கூட்டத்தேகி மாற்றால் மறுமொழியாக மிண்டு மனநக்கம் இல்லாமல் மகிழ்வாய் கேட்டு தாண்ட விஸ்தாரமாக எந்த சமூகம் வந்து உணர்வு செய்வாய் தழுதியாக யாரு நீர் அரசே இந்த அம்புவே தன்னிலே வாழும் நேர் ஒரு சீர்வை தேசம் திகைத்துமே தன்மேல் எண்ணம் பேரெரும் படைகளோடு பொருந்தினி யுத்தம் செய்ய வாரதொரு வேற செய்தி நீங்கள் வாழ்த்துவீரே வாழ்த்துவோம் கேள்மோ இந்நாள் வானகம் தனிலே ஒன்று தொகையினில் அடங்கா நம்மை சூழ்ந்திடும் தேவனந்த திடுக்கு எழுத்தினில் அடங்கா நம்மை இறைவனும் பிறந்தார் என்று உண்மையாய் செய்வோம் நாங்கள் உண்மை நீர் அருகுவாயே. வந்தது இதுவே அல்ல மற்றதொரு கருமம் அல்ல, சொந்தமாய் நகரையாலும் தோன்றலை வினவினாங்கள். எந்த ஊர்தனில் அந்த இறைவனும் பிறந்தார்மையே சந்தோஷமின்றி நாங்கள் தான் அறிந்திட வேணும். அறிந்திட வேணும் நாங்கள் அரசன்பால் நீங்கள் சென்று உரைத்திடும் மதியும் பானும் உதித்திடும் திசையில் நின்று பிரிந்திடாய் நேசமாக பேசவே கொலு முன்பாக சிறந்திடர் மூவர் வாரார் என்று செப்புவீர் செய்தியாக. செப்புவீர் என்று சொன்ன தேர்வேந்தே நான் தான் சென்று செய்தியெல்லாம் உரைத்து நான் வருகு மட்டும் தப்பில்லா திங்கே நீங்கள் திகைத்து இருக்க வேண்டும். இப்படிக்கு எங்கள் கோமான் இது உமக்கு அறிக்கையிட்டார்.
வாமா மணி மகுடமே புனை அனலே மகிழி வண்ணமாம் மறு சூடிய சேவடி வாழ்த்தியே புகழ்ந்தேற்றுவோம். பருதி உதிசிடும் திசை என்று பட்சமாகவே மூவர்கள் கருதி உலகிற்கு ஒரு அரசனாய் பிறந்திட கண்டிட அந்த தாமென தாமவர் மகிழ்ச்சியாய் மொழி கூறிட சிந்தையால் ஒரு நேரம் மதுமலர் செப்பியே மொழி கூறிட இந்த மொழி தன்னை எந்த அரசனுக்கு இனிமையாய் மொழி கூறிட இந்த மொழி தன்னை உந்தன் பாதத்தில் உரைத்திட வந்த நன்னலே உரைத்திட வந்தேன் என்ற உண்மை சேர் தூதாய் கேள்மோ. பருதியன் குலத்தில் வந்த பார்த்திபர் சொன்ன செய்தி துருதியாய் அறிய வேணும் துணுக்குடன் ஓடி அந்த அரசரை கூவி அன்பாய் அழைத்து நீர் வருகுவாயே. விடுகுவா என்று சொன்ன விருந்துள்ள அரசே கேள்மோ. கடுகவே ஓடி அந்த காவலன் தம்மை கூவி திடுக்கிற முதுகோள் முட்டிட்டன வருக செய்வேன். வடித்த சொல் வழுவா நீதியின் மன்னரே சரணம் போற்றி. மண்டலத்துயர் வேந்த மணிமுடி அரசே கேள்மோ. திண்டரை பூணமெல்லாம் புடமதமாய் ஆளும் எங்கள் பண்டனரை மாலை சூடி ரோதோ சந்தியன் கண்டு உம்மை விலகவே மேவி வருகவே சொன்னார். வருகவே சொன்னார் என்று வசனித்த தூதாய் கேள்மோ. திருபரன் குலத்தில் வந்து நிரூபித்த மொழியின் தன்னை வரிசை சேர் மன்னர் பாக்கள் வந்து நாம்
மொழிகள் பேச உண்மையாய் செய்வோம் நாங்கள் உண்மை நீர் அருகுவாயே. தென்னில் மகுடம் பூண்டு திருக்கரம் செங்கோலேந்தி மண்ணில் ஆசையற்ற மன்னரே வாரும் நீங்கள் என்னிடம் சமூகம் தண்ணில் இருக்குமா சிம்மாசனங்கள் மீது விண்ணமாற்றிக்க செய்வீர் வேந்தரே கீர்த்தியுசரே. கீர்த்தியை பெருகிடும் உலகத்தை ஆண்டிடம் கம்பீரமாகிய மனோகரனே நேர்த்தியாய் ரத்தினம் மின்முடி நிறைந்திடும் சிம்மாசனத்தின் அரசு வேற்றுமை அன்றிய கீதிசை நின்றுமே வந்துமே எங்களுடன் சாற்றிடும் மனத்தையர் ஆற்றிடும் தப்பில்லா ரோதவேந்தே. மன துயர் வருவதேதோ மன்னரே நீங்கள் சொல்லும் கணத்திடம் உங்கள் தேசம் கருதலால் வந்ததுண்டோ தினத்தவர் பரிசுத்ததுண்டோ புரிந்ததுண்டோ எனக்கு நீர் விளக்கமாக ஈம்புவீரே. ஈயம்போர் எங்கள் பேரில் எதிர்த்தவர் ஒருவர் இல்லை தீயங்கவே எங்கள் தேசம் செய்முட பறித்தார் இல்லை மயங்கிடும் கலக்கமற்று வாழ்ந்திடும் நாளில் ஒன்று முழங்கிடும் வானமதில் முளைத்திடும் வெள்ளியை கண்டோம். முளைத்திடும் வெள்ளியாலே முதல்வனாய் பிறந்தார் மெய்யே களிப்புடன் அவரை காண கருதினாம் பயணமானோம் சலிப்பில்லாதிந்த வெள்ளிதானுமே வழியை காட்டி இழுக்கில்லா திவ்விடம் வந்தோம் ஏகியே மறைந்து போச்சு. மறைந்திடும் வெள்ளியாலே மனதுய ஆகினொந்தோ பிறந்திடும் குழந்தை எந்த ஊர்தனில் பிறந்தார் என்று அழிந்திடும்படி நீங்கள் செய்தால் அவரையா கண்டு மீள்வோம். மறைந்திடா இந்த நன்றி மண்ணினில் எந்த நாளும் எந்த சமூகம் தண்ணில் இன்றிடும் அமைச்சர்மாரே சொந்தமாய் உலகெல்லாம் தோன்றலா பிறந்தார் என்று இந்த நல் உரையை பார்ப்போம். மீள்புறம் குருக்கள் தம்மை சிந்தையுற்று அழைக்க செய்வீர் தீவு மகத்தானே. கடுகவே ஓடி வந்த காவலர் தம்மை கூவி
பொய்யில்லா வேதம் பாத்திரம் புரிந்திடும் குருக்கள் தம்மை செய்ய நம் அரசத்திபுரம் அழைத்தார் என்று வேகமாய் நீர் நீ ஏகி வருவாயே. ஆதியாம் பலன கேட்க அருணை புரியவல்லா நீதி சேர்வுந்தன் இருந்திடும் சிங்காசனத்தில் ஏத மாற்றிடவே எழுந்தருளும் புரியவல்லா போதரமாக புவியெல்லாம் ஆளுவதற்கு காரண ரூபத்தானும் இந்த காசினில் பிறந்தார் என்று ஊர்களை அவருக்கு உரைத்தினீர் சொல்லுவாயே. அறிவினில் உயர்ந்த வேந்தன் அரசரே, பாரும் இந்த நீதியில்லா மன்னன் நாட்டில் நீங்கியே மறைந்த வெள்ளி மறுபடியும் தோணுதிப்பவானவர் அருளினாலே கருணையான அனாதையான கர்த்தரை போற்றவாரீர். போற்றியே செய்திட போவதற்கு ஒரு தடை புரிதனில் வருவதுண்டோ? காட்டிலும் வெள்ளிலும் இடியிலும் தப்பில்லா தேடினாமோ நாட்டிசை உலகளில் அரசனை கண்டுமே நல்லடி பணிந்து போற்றி வேற்றுமை அன்றியே பார்த்திபன் அருகினில் விளங்கும் காணிக்கை வைப்போம். சரணமையா நன்மறையருள் நூலா சரணமையா, வேத சரணமையா, விளங்கும் திருப்பாதம் சரணமையா, தாதா சரணமையா, தப்பறைகள் பாதம் சரணமையா. ஹலோ. உலகம் தனை படைத்த செம்மையாயாதி திருச்சுதனார் தன்மையா பிறந்திடுவார் என்று பேருலகை ஆழ்வார் என்று அறிந்தெழுதி முன்னோர்கள் எழுதி வைத்தார். பிறந்திடும் நாள் இன்ன நாள் என்று எழுத்து முறை தப்பாமல் பொன்னுலக மோட்சம் விட்டு பூதலத்தின் தன்னகரில் இல்லாத ஆதிசூதன் எழுந்தருளும் காலமதில் பொல்லாத கூலியெல்லாம் போய் ஒழிக்கும் நில்லாது ஞானம் தழைத்துளிர்க்கும் நன்மனவோர் ஈடேற ஆனந்த மோட்ச நம்மை அருளிக்கும் தானந்தம் காலம்தான் இந்த காலம் அது வாகுமன்றே நானிலத்தில் செப்புவோம் நன்றாக தாளமதில் எண்ணேசு கிறிஸ்து இரவில் பிறப்பார் என்று
அந்நகரை அறிவிப்பேன் தன்னகரில் வெள்ளை மலை அருகில் மிருகுமடை கொட்டரையில் சொன்னறிய நன்மையுள்ள சோதிபரன் அல்லலுடன் வருவார் இது நிச்சயம்தான் மன்னவரே மன்னவரே நீரறிய அப்படியே உரைத்தேன் சேதி நாம் உரைத்தோம் சோதிபரன் சேதி நாம் உரைத்தோம் அண்ணா தெளிவுடன் அறிந்து கொள்வீர் வேதனையாக நீரும் விளங்குமாம் வெள்ளை மலையோரத்தில் ஏதமற்றிடவே நீரும் எழுந்தருள் புரியவல்ல சோதி நாம் நாமத்தாலே துலங்குமாம் ஆசீர்வாதம் ஆசையாய் காத்தனை அன்புடன் காண வந்த தேசமும் பிறகும் வேந்தனை கண்ட பின்பு வாசமாயிருக்கும் உங்கள் மைனருக்கு ஏகும் போது பாசமாய் இது வழியே வந்தால் பானை காணப்போவே இப்பொழுது எழுந்து நீங்கள் என்னுடன் குருக்கள் சொன்ன தப்பில்லா குறியின் தம்மை தானுமே அறிந்து கொள்வீர். அறிவினில் உயர்ந்த வேந்தன் அரசரே, பாரும் இந்த நீதி இல்லம் மன்னன் நாட்டில் நீங்கியே மறைந்த வெள்ளி மறுபடியும் தோணுதிப்பவானவர் அருளினாலே கருணையான அனாதையான கர்த்தரை போற்றவாரீர். அண்டரண்டமலி அண்ட மீதி நிலை கொண்டு மண்டல தேழையும் மதில் மிகுந்த ஒளி பரவி மெஞ்சுடரும் மதியும் மெழியும் வீடு லாபமும் கண்ட கண்ட வீடு கொண்டு பாடலிய காண வைத்தவதிகாரணன் கடலுட புடவையடரும் மற்றும் உள்ள நட புடவையாகுமே பன்று நாளும் இவன் வென்று வென்று மிக பண்பதாக இவன் செய்தவன் பரிபுரந்தரன அறிவரந்தரன பணுகு நான மொழி பாவையே கண்டமிக்கலிய கொண்டு பாடலிய காண வைத்தவதிகாரணன் கண்டமிக்கலிய கொண்டு பாடலிய காண வைத்தவதிகாரணன் தண்டமிக்கலிய கொண்டு பாடலிய காண வைத்தவதிகாரண
தாயே மறிப்புதல்வா சேசுநாதனே உன் சரண முத்தமது தருகவே தந்த மிக்கலிய கொண்டு பாடலிய காண வைத்தவதிகாரண தாயே மறிப்புதல்வா சேசுநாதனே உன் சரண முத்தமது தருகவே தாயே மறிப்புதல்வா சேசுநாதனே உன் சரண முத்தமது தருகவே தானானவனே சரணம் சரணம் தற்பரனாகிய அற்புதா சரணம் ஊனமொன்றில்லாதவனே சரணம் ஹலோ உத்தமனான மெய்ப்பொருளே சரணம் வானமும் புவியும் படைத்தாய் சரணம் மனுவோராகி வந்தாய் சரணம் தேனோர் புகழும் தேவா உந்தன் திருப்பாதத்தில் தூபம் வைத்தோ தேனோர் புகழும் தேவா உந்தன் திருப்பாதத்தில் தூபம் வைத்தோ தேனோர் புகழும் தேவா உந்தன் திருப்பாதத்தில் தூபம் வைத்தோ ஹலோ ஹலோ கண்களிப்ப ஒளி காட்டு வானுலையில் கனிய வாழ்வுதனை காட்டவே கனிவையிற்று நிலை கருவு தாங்கி ஒரு கருவுதித்தன வந்தவர் விண்களிப்ப ஒளிவேந்தனுக்கொளிவை மிஞ்சி வைத்தவதிகாரணன் வதுவதுக்கினிய விண்ணிரண்டுகளான் மீனிருக்கொளிவு தந்தவர் பூண்களிப்பு முறும் தாற்றும் என்னும் உயிர் போன்ற புண்ணிய மருந்தாகவே புவியின் மேவினையை
வைத்தமருள் பூட்டி நன்னெறியை நாட்டினார். தையல் மறிப்புதல் வாசேசுநாதனே உன் சருணமுத்தமது தருகவே. தையல் மறிப்புதல் வாசேசுநாதனே உன் சருணமுத்தமது தருகவே. தையல் மறிப்புதல் வாசேசுநாதனே உன் சருணமுத்தமது தருகவே. இங்கீதமாகவே சங்கீத ராகங்கள் இசைந்து தோணிந்திடவே. திங்களமோடுயிர் சேனைகள் வந்து சேர்ந்து புகழ்ந்திடவே. மங்களமோடுயிர் வானவர் வந்து மகிழ்ந்து புகழ்ந்திடவே. பொங்கமதாகவே உலகினில் அரசனா வந்த புதல்வனே பொன்னும் உமக்களித்தோ. பொங்கமதாகவே உலகினில் அரசனா வந்த புதல்வனே பொன்னும் உமக்களித்தோ. பொங்கமதாகவே உலகினில் அரசனா வந்த புதல்வனே பொன்னும் உமக்களித்தோ. ஹலோ ஜகம் விளங்கும் கல்பிலாத்தி கல்விளங்கும் நாதனே சித்தமுற்ற சுத்த கண்ணில் திருவுடல் பயின்றன முகம் விளங்கும் ஒளி நிறைந்து முத்தனை திட முத்தியில் கனிந்து முன்பரம் மேது வந்ததும் மேவியே அகமிலங்கும் ஓசையற்று அடிவணங்கி நின்றன அதிசயத்து காவியத்து அன்பின் முத்தமேவிட கசப்பார் மெல்கியோர் பல்தசரெனு மூவரும் முத்தி முத்தம் பாத முத்தமது தருகவே தாயே மறி புதல்வான் சேசுநாதனை உன் சருண முத்தமது தருகவே
தாயே மரி புதல்வான் சேசுநாதனே உன் சருண முத்தமது தருகவே. தாயே மரி புதல்வான் சேசுநாதனே உன் சருண முத்தமது தருகவே. அளவினில் அடங்காமை பொருளே ஐவுண்டில்லா திருக்கடலே. உலகினில் மனுவோர் கரையேற உயர்ந்த வெள்ளி மலையருகில் துலங்குமா முந்தன் இருள் கிடங்கில் தோய்ந்த நீரை காணிக்கை வைத்தோம். துலங்குமா உந்தன் திருப்பாதத்தில் தேர்ந்த நீரை காணிக்கை வைத்தோம். துலங்குமா உந்தன் திருப்பாதத்தில் தோய்ந்த மீரை காணிக்கை வைத்தோம். நாம் செய்தோம் அம்மா முதல்வனை கண்ணால் கண்டோம். பக்தியாய் தொழுது நிற்கும் பாவியின் பிழையை நீக்கி முற்றதோ தேசம் போக உடையவன் தன்னை வேண்டி வெற்றியாய் ஆசீர்வாதம் விடயம கழிப்பீரம்மா. வெற்றிலையில் பிறந்தவரை போற்றி
அறிவிக்க அறிவிக்க வந்த நல்லாதீபரன் தூதுவரே நெறிவுற்ற வாசகத்தின் நீதிபடி நாங்கள் சென்று மறுவுற்ற எருசாலையின் வளநாளுக்குள் போகாமல் திடமுற்றில் நூறுக்கு செல்வோம் தேவபாரன் கப்பலிலே. அன்பார்ந்தவர்களே, நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், நடனமாடிய பிள்ளைகளுக்கும், இங்கு ஒத்துழைத்த அனைவருக்கும், அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் பொறுப்பெடுத்து செய்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இறுதி வரை கண்டு பார்த்து மகிழ்ந்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இறைவன் ஆசிரை பெற்று மகிழ வாழ்த்துகின்றேன். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ